திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, அக்டோபர் மாத பலன்களை பத்தி தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா, முதல்ல என்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். குரு பகவான் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு 18ஆம் தேதி உச்சமாகிறார். ஒரு சிலருக்கு குரு உச்சமானா யோகம், ஒரு சிலருக்கு குரு நார்மலா இருந்தா யோகம். இப்ப உச்சமாக போகுது. அப்ப யாருக்குள்ள பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பாத்தீங்கன்னா, கேது சுக்கிரன் சேர்க்கை இருந்துட்டு இருந்துச்சு. இது பெண் சாபத்தை கொடுத்து ரொம்ப பிரச்சனைகளை கொடுத்துட்டு இருக்கு குடும்பத்துல. இப்போ இந்த சுக்கிரன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கேதுவை விட்டு வெளியே வரப்போகிறார். அந்த சர்ப்பத்தை விட்டு வெளியே வந்து கன்னி வீட்டுல இருக்கிறார். அந்த கன்னி வீட்டுக்கு வந்தாலும் அந்த கன்னி வீட்டுல நீசமாகிறார். நீசம்னா வலு குறையார் அர்த்தம். குருவை போலதான் சுக்கிரனும். சுக்கிரன் ஒரு சில ஜாதகத்துக்கு பெரிய யோகத்தை கொடுப்பார் நல்லா இருந்தா. கெட்டு போனா அதோட யோகத்தை விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். அது யாருக்கு அப்படிங்கறத நம்ம முழுமையா பார்க்கலாம். அடுத்தது சூரியன் 17ஆம் தேதி உங்களுக்கு துலா வீட்டுக்கு வரப்போகிறார். துலா வீட்டுல வந்து அங்க இருக்கக்கூடிய செவ்வாயோட சேரப்போகிறார். சூரியன் செவ்வாய் சேர்க்கை அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா, கவர்மெண்ட் வேலை, அரசு சம்பளம், அரசு மூலமாக வருமானம், பெரிய பெரிய அரசியல்வாதிகள், இவங்க எல்லா ஜாதத்திலயும் சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கும். பெரிய மேனேஜ்மெண்ட் 100 பேர் 200 பேர் வச்சு வேலை வாங்குறது எல்லாமே இந்த சூரியன் செவ்வாயும் தான். சோ இந்த கிரக சேர்க்கை உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தாலும் உங்களுக்கு என்ன செய்ய போகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். பெண்கள் ஜாதகத்துல ஐயாக இருந்தால் கண்டிப்பாக மாங்கல்ய தோஷம். அப்ப சூரியன் செவ்வாய் சேர்க்கை இருக்கிற பெண்கள் ஜாதகத்துல பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கை நல்லாவே இருக்காது. அந்த திருமண வாழ்க்கை வெறுப்பா போகும். அப்ப அது வந்து ஒரு மாங்கல்ய தோஷம். அப்ப அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கறதையும் நம்ம பார்க்கலாம். அடுத்தது பாத்துட்டீங்கன்னா, இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 27ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கும், புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய 24ஆம் தேதிக்கு மேல விருச்சிகத்துக்கு வருவார். அப்ப இந்த குருவினுடைய பார்வை இந்த விருச்சிகத்துக்கு விழுகும். அப்ப குரு செவ்வாய் யோகம் வேலை செய்யும். குருவும் செவ்வாயும் சேர்ந்துதான் குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம். பெயர் புகழ் மதிப்பு, வீடு கட்டுறது, சொத்து வாங்குறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, இதெல்லாம் இந்த குரு செவ்வாய் பண்ணி கொடுக்கும். அதெல்லாம் யாருக்கு கொடுக்குது அப்படிங்கிறதையும் நாம ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு கிரக சேர்க்கைகளும் ஒவ்வொரு கிரகங்களும் என்ன பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம முழுமையா பார்க்கலாம். மகர ராசிக்குண்டான அக்டோபர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியின் அதிபதி சனி பகவான் வக்ரகதியில் இருந்தாலும் கூட 18ஆம் தேதிக்கு மேல குரு பகவான் கடக ராசிக்கு வந்து உங்க ராசியை நேரடியா பாக்குறாரு. மிக யோக காலம். ஏழரை சனினால நிறைய கஷ்டம், அவமானங்கள், வளர்ச்சியே இல்ல. ஏழரை சனி எங்களை விட்டு போயிருச்சா இல்லையான்னு தெரியல. திருக்கணித முறைப்படி ஒண்ணு சொல்றாங்க, வாக்கிய முறைப்படி ஒண்ணு சொல்றாங்க, எதை மெயின்டைன் பண்றதுன்னு தெரியல அப்படிங்கிற அமைப்பு எல்லாமே உண்டு. அப்போ என்ன முறைகளை நீங்க பயன்படுத்துறீங்கனாலும் சரி, இப்ப குரு இந்த அதிசாரமாக 18ஆம் தேதிக்கு மேல வரும் பொழுது உங்க ராசியை பார்க்கும் பொழுது எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நன்மைகளை கொடுக்க போகிறார். இழந்த பெயர், இழந்த சொத்துக்கள் இதெல்லாம் மீண்டெடுக்க போறக்கூடிய ஒரு காலகட்டங்கள். ஒரு மாசம் உங்களுக்கு இருக்கு. அந்த இடத்துல நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும். அப்போ இழந்த பெயர்கள், இழந்த கெட்ட பெயர், அவமானங்கள், பணவரவு இதெல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. தெய்வம் உங்க கூட இருக்க போகுது. உங்க கூட இருந்து உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே நல்லது பண்ணி கொடுக்க போகிறார். காரிய ஜெயங்கள் உண்டாக போகுது. தொட்டது எல்லாமே துலங்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள். தைரியமாக மகர ராசிக்காரர்கள் அக்டோபர் 18க்கு மேல உங்களுடைய முயற்சிகளை எல்லாமே நீங்க செயல்படுத்தி கொள்ளலாம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் யாருன்னா உங்களுக்கு 3 மற்றும் 12ஆம் அதிபதி ஆகிறார். அப்ப 3ன்னா விஜய வீரிய தைரியஸ்தானம். தைரியம் அதிகமாகும். உங்களுடைய வீரியஸ்தானங்கள், அதாவது எதை செஞ்சாலும் பாத்துக்கலாம், என்ன பண்ணாலும் பாத்துக்கலாம், என்ன நடந்துரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனோபக்குவம் வந்து மீண்டும் எழுந்து நிக்க போறீங்க மகர ராசி அன்பர்கள். சகோதரர்களிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்ல விலகி ஒற்றுமையா வாழக்கூடிய அமைப்பு இருக்க போகுது. அதே போல எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஸ்போர்ட்ஸ், கலைகள் இது எல்லாமே ஜொலிக்க போறீங்க. அவரே உங்களுக்கு 12ஆம் அதிபதியாக 7 நிற்கும் பொழுது குடும்ப தேவைகள், பாருங்க மகர ராசிக்கெல்லாம் நிறைய கணவன் மனைவி பிரச்சனை நிறைய வந்துருச்சு. அதே போல டைவர்ஸ் வரைக்கும் எல்லாம் போயாச்சு. டைவர்ஸ் சில பேருக்கு ஆயிடுச்சு. டைவர்ஸ் வரைக்கும் போய் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற நிலையெல்லாம் இருக்குது. இப்ப இதெல்லாம் வந்து குரு 7ல வந்து இருக்கும் பொழுது அதெல்லாமே கைவிட்டுருவீங்க. வேணாம், மறுபடியும் திரும்ப வாழலாம், கொஞ்சம் டைம் கொடுத்து பார்க்கலாம். அந்த மனசு பக்குவத்தை கொடுத்துரும், அந்த நன்மைகளை கொடுத்துரும். அதனால கணவன் மனைவிக்குள்ள அந்யூன்யங்கள் அதிகமாக போகுது. கணவன் மனைவியிலிருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் விலக போகுது. கெட்ட விஷயங்கள் விலக போகுது. நல்ல தூக்கம் வரப்போகுது. நிம்மதியான தூங்கி ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க எல்லாம் நிம்மதியா தூக்கம் வரப்போகுது. ஏதாவது ஒரு வழியில உங்களுக்கு பயணங்கள் மூலமாக வெற்றிகளை கிடைக்க போகுது. அதனால பயணங்கள் பண்ணீங்க, ஒரு வெற்றிகளும் இல்லை. ஆனா இப்போ பயணங்கள் மூலமாக அதீத வெற்றிகள் கிடைக்க போகுது. அடுத்தது பாருங்க, உங்களுக்கு செவ்வாயை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 11ஆம் அதிபதியான செவ்வாய் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீடு.
இப்ப 4-10 கேந்திராதிபதி கேந்திரதெல்லாம் அங்கே இருக்கும் போது வீடு மனை சொத்துக்கள் தொழில் வளர்ச்சி ஏற்படுறது, ஒரு இடமாற்றம் பண்றதுக்கு உண்டான வாய்ப்புகள், ஆரோக்கியம் நல்லா இருக்கிறது, தாயினுடைய ஆரோக்கியங்கள் நல்லா இருக்கிறது, தொழிலுக்கு உண்டான அடுத்த கட்டத்துக்கு உண்டான பாதையை கண்டிப்பா நடத்தி கொடுப்பாரு. ஏன்னா குரு பார்வை இருக்கு இல்லையா? இப்ப குரு பார்வை இருக்கும் பொழுது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே சக்சஸ் ஆகும். அப்ப அவரே பாருங்க, உங்களுக்கு செவ்வாய் 11ஆம் அதிபதியாகி 10ல இருக்கும் பொழுது லாபங்கள் அதிகரிக்க போகுது, தொழிலும் நடக்க போகுது, லாபத்தை அதிகரிக்க போகுது. எப்படி உங்களுக்கு லாபஸ்தானம் வலுத்துருச்சு. நீங்க தொழில் பண்ணாலும் பண்ணாட்டியும் உங்களுக்கு நின்றுட்டு இருக்கிற பணம், வெளியெல்லாம் கொடுத்த பணம் இதெல்லாம் திரும்பி வரப்போகுது. லாபங்கள் ஓரளவுக்கு நீங்க எதிர்பார்க்கறதுக்கு உண்டான விஷயம் நடக்க போகுது. அடுத்தது சுக்கிரன் 5-10 குடையவர். 5-10 குடையவரான சுக்கிரன் நீசமாகுது 9ஆம் தேதிக்கு மேல. அதுல மட்டும் கொஞ்சம் குழந்தைகளுடைய ஆரோக்கியத்துல கவனமா இருங்க. குடும்ப ஒற்றுமையில கொஞ்சம் கவனமா இருங்க. குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். பெருசா அதிர்ஷ்டத்தை நம்பி இறங்க வேண்டாம். ஏன்னா 5ஆம் இடம் அதிர்ஷ்டம். அப்ப அதிர்ஷ்டத்தை நம்பி தொழில் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க பெருசா அந்த டைம்ல இறங்க வேண்டாம். ஏன்னா அவங்களுக்கு 10 குடையவரும் ஆகிறாரு இல்லையா, தொழில் ஸ்தானாதிபதியும் ஆகிறாரு இல்லையா. தொழில் பண்ணிட்டு இருக்கிற தொழிலும் பண்ணுங்க. புதுசா தொழில் தொடங்க வேண்டாம் இந்த மாசம். புதிய தொழில் பண்றீங்க, புதுசா இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, நிறைய பணம் போடுறீங்க அப்படிங்கறது எல்லாமே வேண்டாம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக் கொள்வது நல்லது. மற்றபடி நீங்க செய்யக்கூடிய தொழில் எல்லாமே செய்யும்போது நன்மைகளை கொடுக்கும். அதே போல பாருங்க, அடுத்தது புதனை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9ஆம் அதிபதி அவர் இருக்கக்கூடிய வீடு 10ஆம் வீட்டுல. 6-10 தொடர்பு ஏற்படுதுன்னா வேலை வாய்ப்புகள் உண்டு, நல்ல வேலை கிடைக்க போகுது. இதனால் வேலைக்கு ட்ரை பண்ணிட்டே இருக்கிறீங்க, வேலையே கிடைக்கலனாலும் கூட இப்ப குரு பார்வை பெறும்போது கண்டிப்பா வேலை கிடைக்கும். கடன் அடைக்கிறதுக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கும். நோய் தொல்லைகள் தீரப்போகுது, கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே குறைஞ்சிட்டு வரப்போகுது. அப்ப 9ஆம் அதிபதியாகி 10ஆம் வீட்டுல இருக்கும்போது தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்படுது. ஆண் வாரிசு பிறக்கிறது, தந்தைக்கு உங்களுக்கு இந்த கருத்து வேறுபாடுகள் விலகிறது, தந்தை சொத்துக்கள் உங்களுக்கு வர்றது, 9-10 தொடர்புனா நீங்களும் அப்பா சேர்ந்து தொழில் பண்றது, இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பார். அடுத்தது சூரியனை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா 8 குடையவராகி உங்களுக்கு 9ல் நிக்கிறார். அப்ப கண்டங்கள் விலகும், திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்க போகுது 17ஆம் தேதி வரைக்கும். 17ஆம் தேதிக்கு மேல பாத்தீங்கன்னா சூரியன் நீசமாகுது. அப்ப 8 குடை நீசமாகும் போது கொஞ்சம் இரவு நேர பயணத்தை தவிர்த்துக் கொள்வது நல்லது. பணம் சார்ந்தது, தொழில் சார்ந்தது, அதே போல திடீர் வருமானங்கள், ஒரு பக்கம் பணம் கொடுத்துட்டீங்க, அந்த பணம் திரும்பி வராம இருக்குது, அதெல்லாம் கேட்கணும் பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க 17ஆம் தேதிக்கு முன்னாடி செய்து கொள்வது என்பது நல்லது. 17ஆம் தேதிக்கு மேல அந்த சூரியன் நீசமாகிறார். அப்ப கொஞ்சம் பொறுமையா இருந்து காத்து செய்வது நல்லது. பொறுமையா செய்யணும். ஏன்னா சூரியன் நீசமாகும் பொழுது உங்க ஜாதகத்துல சூரியன் நீசமா இருக்கான்னு பாருங்க. அப்படி நீசமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கோபம் அதிகமாகும், தேவையில்லாத பிரஷர் ஏறும். எதுக்கு கோவப்படுறீங்க, ஏன் கோவப்படுறீங்கன்னு தெரியாத அளவுக்கு ஆகும். சோ அதனால கண் சார்ந்தது, தலை சார்ந்தது, இருதயம் நுரையீரல் சார்ந்த நோயெல்லாம் இருக்கு அப்படின்னா அதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. இல்ல வரப்போகுது ஆரம்பத்திலேயே உங்களுக்கு அது மாதிரி சிம்டம்ஸ் காட்டுது அப்படின்னா உடனே பார்த்துக் கொள்வது என்பது நல்லது. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் யோகமான மாதம். தைரியமாக நீங்க என்ன வேணா செய்யலாம். தெய்வ அனுகிரகம் நிறைய இருக்கு. குரு உங்களுக்கு உச்சமாகி ராசியை பார்க்கிறார். தன்னால தடைகள் ஏதாவது இருந்துட்டு இருந்தாலும் தடையெல்லாம் நிச்சயம் உடைச்சு கொடுத்தே தீரணும் அப்படிங்கிறது விதி. ஏன்னா அதிசாரம் பெற்று இங்க இருக்கிற வரைக்கும் உங்க ராசியை குரு பாக்குது. இப்ப ராசியை குரு பார்க்கும் பொழுது ராசியில் இருக்கக்கூடிய இருள் விலக போகுது. இருள் விலகிருச்சுன்னு நினைச்சுக்கோங்க. இந்த வீடியோ பார்க்கும்பொழுது கண்டிப்பா உங்களுக்கு எல்லாமே நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புலதான் போயிட்டு இருக்கணும். நின்றுட்டு இருக்கிற காரியம் எல்லாமே நடக்கும். இழந்த சொத்து எல்லாம் திரும்ப கிடைக்க போகுது. ஒரு மாசம் 1.5 மாசம் இங்க இருப்பார். அது வரைக்கும் நீங்க தைரியமாக எதாக இருந்தாலும் போராடி ஜெயிக்கலாம் அப்படிங்கிற அமைப்பு உண்டு. மகரம் மீண்டும் எழுந்து, ஏன்னா அது ஒரு பொருளாதார ராசிங்க, பணவரவு கொடுக்கக்கூடிய ராசி. அவங்களுக்கு பணம், உங்களுக்கு பணம் வருதோ இல்லையோ, உங்களை சார்ந்து மற்றவங்க எல்லாத்துக்குமே பணவரவு உண்டு. அப்பேற்பட்ட யோகமான ராசி மகரம். அப்போ நீங்க எப்போ வரப்போறீங்க அப்படிங்கிறது ஒரு கேள்வி. இது எல்லாமே இந்த குரு 18க்கு மேல வரும் பொழுது உங்களுக்கும் நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்துக்கு இடமே இல்லை. இதெல்லாம் ஜாதக ரீதியாகவும் தசாபுத்திகள் ரீதியாகவும் நல்லா இருந்துருச்சுன்னா நான் சொல்வதை விட இன்னும் சிறப்பான பலன்கள் எல்லாமே நடக்கிறதுக்கு அதீத வாய்ப்புகள் உண்டு. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதில சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்ம திருவிகளே சரணம்.